மாநில உறுப்பினர் கேபி அன்பழகன் மட்டும் பேசுங்க. உட்காருங்க. மாநில உறுப்பினர் கேபி அன்பழகன் நீங்க பேச தொடங்கலாம். உட்காருங்க. இல்ல மற்றவங்களாம் உட்காருங்க. பாருங்க, நீண்ட விளக்கமும் மாண்பு உறுப்பினர் கேபி அன்பழகன் மற்றவங்க உட்கார் போதும். நல்ல இரு தரப்பும் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்க சொல்லிவிட்டீர்கள். உட்காருங்க. அவங்களுக்கு மேட்டத்துக்கா உறுப்பினர் அவங்களுக்கா? சரி உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. இல்ல உருங்க. உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் அவங்க உறுப்பினருக்கு வாய்ப்பளித்த ஒரே நிமிஷம் மட்டும் பதில் சொல்லிட்டு உறுப்பினர் அன்பழகன் மட்டும் தான் பேசுவார். உட்காருங்க, சொல்லுங்க. தலைவர்களே, அவங்க தமிழ்நாட்டில் மட்டும் யாத்திரை போகல, இந்தியா பூரா யாத்திரை போனாங்க. இந்தியா பூரா போது 40 இடம், தமிழ்நாட்டில் மட்டும் 10 இடம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஜெயிக்க வச்சிருக்கோம். போதும். நீங்க ஒண்ணு சொல்லுங்க, போதும். தமிழ்நாட்டில் மட்டும் நீங்க பெற்றது கூட ஊரு பூரா 2 இடம் பெற்ற கூட 10 இடம் கொடுத்தது காங்கிரஸுக்கு. நாங்க அதை பார்த்து மாண்புமிகு கேபி அன்பழகன் பேசலாம். நீங்க இனி யாரையும் அனுமதிக்க முடியாது. மாண்புமிகு கேபி அன்பழகன் மானிய கோரிக்கை மீது நீங்க பேசலாம். பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. உயர்கல்வியினுடைய வளர்ச்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திய தலைவர்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்பழகன் நீங்க பேசலாம் தொடர்ந்து. முதலமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்திலே நிதி பற்றாக்குறை இருந்தாலும் கூட தனியார் பொறியியல் கல்லூரியை ஊக்குவிக்கின்ற வகையிலே தனியார் பொறியியல் கல்லூரிகள் ஆரம்பிப்பதற்காக அனைத்து வகையான வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருமே பொறியியல் கல்லூரியில் பயில வேண்டும், அவர்கள் வேலைவாய்ப்பை பெற வேண்டும், வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த உயர்கல்விக்கு அந்த நிலையை உருவாக்கி தந்தவர் எங்களுடைய இயக்கத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதே போல இன்றைக்கு பட்டியலித்த மக்களுக்கு எத்தனையோ பெருமை சேர்த்தவர்கள் அவரவர் தலைவர் என்று சொன்னார்கள். ஆனால் மண்ணை விட்டு மறைந்தாலும் அத்தனை பேர் உள்ளத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உத்தம தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டப்பேரவையில் உச்சபட்ச பதவியாக இருக்கக்கூடிய சட்டப்பேரவையுடைய தலைவராக மரியாதைக்குரிய அண்ணன் தனபால் அவர்களை பேரவை தலைவர் ஆக்கியது இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி பொது தொகுதியிலே தலித் எழுமலையை நிறுத்தி அங்கே வெற்றி பெற செய்தவரும் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். சென்னையிலே பல்லாவரம் பகுதியிலே பொது தொகுதியிலே சகோதரர் தனுசிங்கை நீக்கி வெற்றி பெற செய்ததும் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்படிப்பட்ட இருபெரும் தலைவர்களையும் இந்த நேரத்தில் நான் வணங்கி இன்றைக்கு ஏழை எளிய மாணவர்கள் கிராமப்புறத்தில் வாழ்கின்ற மாணவர்களுக்கு எட்டா கனியாக இருந்த மருத்துவ படிப்பை எட்டும் கனியாக உருவாக்கி தந்தவர் முன்னாள் முதலமைச்சர் எங்களுடைய இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதிலே ஒரு கருத்தை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்ட அறிக்கையிலே இந்த ஆண்டு 7.5% மாணவர்களுடைய 614 பேர் மருத்துவர்களாக இருக்கிறார்கள். அதிலே எம்பிபிஎஸ்ல 510 பேர், பிடிஎஸ்ல 104 பேர் இன்றைக்கு சேர்ந்திருக்கின்றார்கள். இதில் ஒரு பெருமை என்னவென்றால் பத்திரிகையிலே பார்த்திருப்பீர்கள், நெசவு தொழிலாளியுடைய மகன் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த வெள்ளாங்குழியை சார்ந்தவர்கள் ராம்குமார் உடைய மகன் வெங்கடஸ்ரீ 22 வயது, அருண் 18, தரன் 18, இருவரும் இரட்டை சகோதரர்கள். ஆக 3 பேரும் ஒரே குடும்பத்தில் இன்றைக்கு 7.5% மருத்துவராக இருக்கிறார்கள். அதே போல கடந்த காலத்தில் நான் சார்ந்திருக்கக்கூடிய தருமபுரி மாவட்டத்திலே நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றியத்தில் தண்டுகார்நல்லி ஊராட்சியிலே 3 குழந்தைகள், 3 குழந்தைகளும் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள் 7.5% மருத்துவராக படிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்று தந்த தலைவர் எங்களுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற வாய்ப்பை எங்கள் தலைவர் எனக்கு தந்தார். அதிலே அங்கம் வகிக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சியில் அங்கம் வைக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும், அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த தலைவர் முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், எங்களுடைய இயக்கத்தில் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும், தொண்டர்களுக்கும், இளைஞர்களுக்கும், அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய
அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வாக்காளர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 1996 மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினராக முதலிலே பதவி வகிக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதியாகக்கூடிய வாய்ப்பை இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு வழங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து 2001, 2006, 2011, 2016, 2021, 2026 ஆகிய 6 முறையும் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்றம் ஒரே தொகுதியில் போட்டியிடுகின்ற வாய்ப்பை புரட்சி தலைவி அம்மா அவர்களும் பொதுச் செயலாளரான எடப்பாடியார் அவர்கள் வழங்கி அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கொடுத்து 2 முறை அமைச்சராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை 4 துறைகளை வழங்கி அழகு பார்த்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல இடைத்தேர்தல் ஆனாலும் சரி, பொது தேர்தல் ஆனாலும் சரி, தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் கூட்டணி கட்சியின் சார்பாகவும் இருக்கின்றவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாக்களித்த அந்த வாக்காளர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு 6 மானிய கோரிக்கைகள் மேலும் பேசுகின்ற வாய்ப்பை எனக்கு வழங்கிய துணைத் தலைவர் அவர்களுக்கும், முதலமைச்சர் அவர்களுக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும், எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் மற்றும் சக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொண்டு, காலையிலிருந்து நீர்வளத்துறை அமைச்சர் இங்கே வரவில்லை. சரியாக நான் பேசுகின்ற போது வருகை தந்திருக்கின்றார். எங்களுடைய மாவட்டத்துடைய முக்கிய பிரச்சனை நீர் மேலாண்மை திட்டம். அந்த நீர் மேலாண்மை திட்டத்தை உங்களிடம் சந்தித்து நான் தெரிவித்திருக்கின்றேன். ஆகவே இன்றைக்கு நான் சொல்வதை நீங்கள் அனைத்தும் உள்வாங்கி எங்களுடைய மாவட்டத்து பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, 2020-21 3 நீர் மேலாண்மை திட்டத்திற்காக அன்றைய முதலமைச்சராக இருந்த எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் நிதியும் ஒதுக்கி தந்து கட்டாய நிலஎடுப்பு சட்டத்தையும் போட்டு, அதே நேரத்தில் அந்த பணிக்கு டெண்டர் விடப்பட்டு அந்த பணியை தொடங்குவதற்கான தொடக்கத்தையும் அவர் தொடங்கி வைத்தார்கள். ஒன்று, அலையாளம் அணைக்கட்டிலிருந்து தூள் சிட்டி அருகே தண்ணீர் கொண்டு வருகின்ற திட்டம். அது 8.8 கிலோமீட்டர் அணையாளம் அணைக்கட்டிலிருந்து ஏற்கனவே ஒரு கால்வாய் அமைக்கப்பட்டு அதில் 20 கனஅடி தண்ணீர் மட்டும் வரக்கூடிய சூழலிலே அந்த கால்வாய் அமைத்து விவசாயத்திற்கு பயன்பட்டு இருந்தது. எங்களுடைய திட்டம் 8.8 கிலோமீட்டரில் இருந்து தூள் செட்டி அருகே தண்ணீர் கொண்டு வருவதற்காக 12 கோடி ரூபாய் நிலஎடுப்பிற்காக பணம் ஒதுக்கப்பட்டது. டெண்டர் 58 கோடி ரூபாய்க்கு விடப்பட்டது. ஆனால் அந்த பணி இன்று வரை நடக்கவில்லை. 6 ஆண்டு காலமாகிறது, 7 ஆண்டு காலமாகிறது. அந்த பணத்தை 58 கோடியிலே அந்த 8.8 கிலோமீட்டர் கால்வாயை சீரமைத்து விட்டார்கள். சீரமைப்பதற்காக 47 கோடி எடுத்துக்கொண்டார்கள். மீதம் இருக்கக்கூடிய பணம் தான் இருக்கிறது. ஆகவே இந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் கட்டாய நிலஎடுப்பு சட்டத்தை மாற்றி இன்னைக்கு நிலஎடுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு அந்த தண்ணீர் கொண்டு வந்து விடுகின்ற நிலையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, எண்ணெய்க்கல் புதூரிலிருந்து தும்பலல்லி அணைக்கட்டுக்கு நீர் வருகின்ற திட்டம் இன்னொரு திட்டம். நிலம் எடுப்பதற்கு மொத்தம் 72 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 2020-21 அன்றைக்கு தருமபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து நிலத்தையும் கையகப்படுத்தப்பட்டு விட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிலம் கையகப்படுத்தவில்லை. இது 2 மாவட்டத்திற்கும் உண்டான திட்டம். அதிலே இடதுபுற வலதுபுற கால்வாய் இரண்டும் அதில் அடங்குகிறது. அதிலே வலதுபுற கால்வாய் தருமபுரி மாவட்டத்திற்கு வரக்கூடிய திட்டம். அந்த திட்டமானது இன்றைக்கு குறைந்தபட்சம் 20% 25% பணிதான் நடைபெற்றிருக்கிறது. வலதுபுற கால்வாய் இன்றைக்கு இடதுபுற கால்வாய் பணி வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது நடக்கட்டும், அந்த விவசாயிகளுக்கும் பயன்படுத்தும். ஆனால் அதே வேகத்தில் இந்த திட்டத்தை நிறைவேற்றி தும்பலல்லி அணைக்கட்டிற்கு தண்ணீர் கொண்டு வந்து விடுகின்ற நிலையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அதே போல ஜர்த்தலா கால்வாய் 5000 மீட்டரில் இருந்து புலிகரை ஏரி வரை 14 ஏரிகளுக்கு தண்ணீர் போகின்ற திட்டம். அந்த திட்டத்திற்கும் அப்பொழுதே அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் போதே நிதி ஒதுக்கப்பட்டு டெண்டர் விடப்பட்ட திட்டம். அந்த திட்டமும் இன்றைக்கு 45% பணிகள் தான் நடந்திருக்கிறது. ஆக அதையும் நிறைவேற்றி தருகின்ற வகையிலே இந்த 3 முக்கிய திட்டங்களோடு சேர்த்து ஈச்சம்பாடி அணைக்கட்டில் இருந்து பொதிகன் பள்ளம் வரை நீரேற்று திட்டத்தின் மூலமாக ஒரு திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும். அதே போல ஒகேனக்கல் உபரிநீர் திட்டம். இந்த 5 திட்டத்தையும் நீங்கள் நிறைவேற்றி தரவில்லை என்றால் இன்று எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்றவர்கள் கேரளா, கோயமுத்தூர், திருப்பூர், அதே போல கர்நாடகா, மைசூர், கொடகு என்று பல்வேறு இடங்களிலே அங்கே சென்று பணிக்கு சென்றிருக்கிறார்கள். இன்று நீர் இல்லாத காரணத்தினால்தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நீர் மேலாண்மை திட்டத்திற்காக முழு கவனம் செலுத்தி அங்கே சென்று வேலை பார்க்கக்கூடியவரெல்லாம் தன்னுடைய சொந்த மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, நிதியமைச்சர் அவர்கள் இல்லை, இருந்தாலும் அவர் பேசுகின்ற போது சொன்னார் NAC++ எந்த அகாடமிஷனும் உயர்கல்வியிலே வாங்கவில்லை என்று. இன்றைக்கு நீங்கள் கொடுத்திருக்கின்ற கொள்கை விளக்க குறிப்பிலே
பல்கலைக்கழகம் எல்லாம் பெற்றிருக்கிறது என்பதை நிதியமைச்சர் இங்க இல்லாமல்ல சாப்பிட போயிருக்காரு. இல்ல சொல்லிடுறேன் நான் அதை. அவர் சொன்னாரு, அதுக்காக பதில். உங்களுடைய கொள்கைகளுக்கு குறிப்பிலே உயர்கல்வியுடைய நிலைப்பாடை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதோட மட்டுமல்லாமல் ஆல் இந்தியா சர்வே ஹையர் எஜுகேஷன் அந்த சர்வே ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா கூட அதுல எந்தெந்த ஆண்டு என்னென்ன நிலைமை, எந்தெந்த மாநிலம் என்ன நிலைமை இருக்கும். ஆகவே உயர்கல்வித்துறையை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி என்பது அதற்கு ஒரு பொற்கால ஆட்சி. அதன் வழியாக தான் உயர்ந்தது என்பது பல்வேறு புள்ளி விவரங்களை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோடு மட்டுமில்லாமல் இன்றைக்கு சிப்காட் தொழிற்சாலை 2013 இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்டது. 1783 ஏக்கரிலே சிப்காட் தொழிற்சாலை தருமபுரிக்கு அறிவிக்கப்பட்டது. நிலம் எடுப்பதிலே பல்வேறு பிரச்சனை இருந்த காரணத்தினால் காலதாமதமானது. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சிப்காட் பேஸ் 1 பேஸ் 2 என்று பிரித்து கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் மட்டும் தொழிற்சாலைகளை உருவாக்குங்கள் என்று கோரிக்கை வைத்தவுடன் அதையும் நிறைவேற்றி பேஸ் 1 என்று அறிவித்தார். அப்படி அறிவித்த உடனே ஆட்சி மாற்றம் வந்தது. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் கூடிய முன்னாள் அமைச்சர் சகோதரர் தங்கம் தென்னரசு அவர்கள் அன்றைக்கு அமைச்சராக இருக்கும்போது சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்தவுடன் அதற்கு நிதியும் கூடுதலாக ஒதுக்கி இன்றைக்கு 1300 ஏக்கரிலே சாலைகள் மேம்பாடெல்லாம் செய்வதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு மேம்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே அங்கே தொழில் தொடங்க வேண்டும் என்றால் நீர் பற்றாக்குறை என்று எண்ணுகிறார்கள். ஆகவே கரடுமுரடான பகுதி அது என்று நினைக்கிறார்கள். ஆகவே ஒரு சிறப்பு சலுகையை தருமபுரி மாவட்டத்திற்கு தொழில் தொடங்குபவர்களுக்கு அறிவித்து அதன் மூலமாக உடனடியாக சிப்காட் தொழிற்சாலையை தொடங்கி வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். 5 ஆண்டு காலமானால் ஒரு சாலையை செப்பனிட வேண்டும். அந்த சாலையை செப்பனிடுவதற்கு பதிலாக 6 ஆண்டு காலம், 7 ஆண்டு காலம், 8 ஆண்டு காலம் சாலை போடப்பட்டு செப்பனிடப்படாமல் நிலுவில் இருக்கிறது. ஆகவே அந்த சாலையில் பயணிக்கவே முடியவில்லை. ஆகவே 5 ஆண்டு காலத்திற்கு மேலான சாலைகள் புறம் கணக்கெடுத்து ஒட்டுமொத்தமாக ஒரு சிறப்பு நிதியை ஒதுக்கி சாலைகளை அத்தனையுமே நீங்கள் புதுப்பித்து தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல சில கோரிக்கைகள். காரிமங்கலம் தாலுகாவில் காரிமங்கலத்தை மையமாக கொண்டு அரசு சமுதாய உடல்நல மையம் மருத்துவமனை இயங்கிக் கொண்டிருக்கிறது. தாலுகா மையமாக இருக்கக்கூடிய காரிமங்கலத்தை தரம் உயர்த்தி தாலுகா மருத்துவமனையாக ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மாரண்டேலி நகரை சுற்றி ஒரு சுற்றுச்சாலை அமைக்க வேண்டும். மொரப்பூர் பஞ்சப்பள்ளி சாலையை 4 வழி சாலையாக அமைக்க வேண்டும். பாலக்கோடு வட்டத்திலே கும்மனூர் கிராமத்திலே இன்றைக்கு வேளாண் பட்டய கல்லூரி ஒன்று எங்களுடைய ஆட்சி காலத்தில் அன்றைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வழங்கினார்கள். மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சரிடம் கூட அந்த அரசாணை அனைத்திலுமே கொடுத்திருக்கின்றேன். ஆக வழங்கப்பட்ட அந்த பட்டய கல்லூரி டிப்ளமோ அக்ரி அண்ட் டிப்ளமோ ஹார்டிகல்ச்சர் 80 பேர் படிக்கக்கூடிய வாய்ப்பு. அதற்காக 92 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் மாணவர் சேர்க்கை சேரக்கூடிய அந்த நிலையிலே அது ரத்து செய்யப்பட்டது. அதே போல்தான் விழுப்புரம் மாவட்டத்திலே வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம் ஆகிய இத்தனை மாவட்டங்களை உள்ளடக்கிய திருவள்ளூர் பல்கலைக்கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து அன்றைய முன்னாள் அமைச்சர் இன்று சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் CV சண்முகம் அவர்களும் நானும் மாண்புமிகு முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்தவுடனே அந்த பகுதியிலே பட்டியலின மக்களும் வன்னியரின மக்களும் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கல்வியிலே பின்தங்கிய பகுதி. அதனால் இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய பெயரிலே ஒரு பல்கலைக்கழகம் தொடங்குவதற்காக ஆணையிடப்பட்டு அதற்கு அன்றைய தினத்திலே துணைவேந்தரும் நியமனம் செய்யப்பட்டது. அதன் பிறகு அதை ரத்து செய்து விட்டார்கள். ஆக அம்மாவுடைய பெயரை தழுவி அங்கே விழுப்புரத்திலே உருவாக்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகத்தையும் அதே போல வேளாண் கல்லூரி தருமபுரி மாவட்டத்திலே உருவாக்கப்பட்டதையும் மீண்டும் இந்த அரசு பரிசீலனை செய்து அதை இந்த ஆண்டு அறிவிப்பதற்குண்டான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு புவனகிரி தொகுதிக்கு ஒரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு தருமபுரி வருவாய் கோட்டத்திலிருந்து பாலக்கோடு, காரிமங்கலம் ஆகிய 2 வட்டத்தை சேர்த்து பாலக்கோடை மையமாக கொண்டு ஒரு புதிய வருவாய் கோட்டம் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நல்லூர் ஊராட்சியில் சின்னாறு குறுக்கே தொல்லக்காது என்ற இடத்தில் ஒரு தடுப்பணையும், சாமனூர் ஊராட்சியிலே சின்னாரின் குறுக்கே சாமனூரில் ஒரு தடுப்பணையும் கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, காரிமங்கலத்தில் தீயணைப்பு நிலையம் இல்லை, தாலுகாவாக உருவாகி இருக்கிறது. அதற்காக ஒரு புதிய தீயணைப்பு நிலையத்தையும் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, குருமன் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பாதி பேருக்கு அதிகபட்சமாக எங்களுடைய தொகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அவருக்கு எஸ்டி சான்றிதழ் கொஞ்சம் பேர் கிடைத்திருக்கிறது, மீதம் இருக்கின்றவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதுவும் கிடைக்கின்ற வகையிலே உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பாலக்கோடு தாலுகா மருத்துவமனைக்கு கூடுதல் மருத்துவரை அளிக்க வேண்டும் என்று கேட்டு மாரண்டல்லியை மையமாக கொண்டு பாலக்கோடு காரியமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தை பிரித்து ஒரு புதிய ஊராட்சியை உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன்.